வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜேஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்துட்டு இலைய எல்லாம் ப்ளோ பண்ணுறதுக்காக ஒரு மிஷின் ஒன்று வச்சுருக்கேன். இது வந்துட்டு பேட்டரியில் ஃபங்க்ஷன் ஆகும். எலக்ட்ரிக் உள்ளதும் இருக்குது, பட் நான் வந்துட்டு பேட்டரி உள்ளது வச்சுருக்கேன். எலக்ட்ரிக்குனாக்கா அந்த ஒயரை எடுத்துக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கணும் நம்ம. அதனால் நான் இது வச்சுருக்கேன். இதுக்கு வந்துட்டு 4 பேட்டரி இருக்குங்க. இப்போ வந்துட்டு இந்த பாருங்கள், இங்கே இருக்குது 4 பேட்டரி. எதுக்காக எல்லா பேட்டரியும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னாக்கா, இங்கே பாருங்கள் இலை எப்படி கொட்டி போய் கிடக்கு அப்படி சொல்லிட்டு பாருங்களேன். எனக்கே இப்படி கஷ்டமாக இருக்குது. என்ன வெளியே வரும்போதெல்லாம் இது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ இலை இருக்கே அப்படி சொல்லிட்டு. ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால வெளியே நம்ம வர முடியாமல் போயிடுச்சு. இது மட்டும் இல்லைங்க, இங்கே பாருங்கள், இங்கே இந்த பக்கம் வந்து பாருங்கள் எப்படி கொட்டி போய் கிடக்கு பாருங்கள் இலைங்க. ஐயோ, இது எல்லாத்தையும் இப்போ புஃப்னு ஊதி அந்த ப்ளோ பண்ணி எல்லாத்தையும் எடுத்து எங்கே டம்ப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. பார்ப்போமே எங்கே டம்ப் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு. பாருங்கள் எப்படி கொட்டி போய் கிடக்கு. ஐயோ, இன்னும் இலை மரத்தில் இவ்வளோ இருக்குது பாருங்கள். சரிங்களா, தெரியுறதா என்னன்னு தெரியல. இல்லைங்க, உங்களுக்கு காட்டுறேன் நல்லா. இங்கே பாருங்கள் இவ்வளோ இருக்குது. இதில் இன்னும் பாதி கூட கொட்டி போகலைங்க. இது பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது. நான் என்ன பண்ணுவேன், எல்லாம் ப்ளோ பண்ணி அந்த பக்கம் இது பண்ணிவிடுவேன், டம்ப் பண்ணிவிடுவேன். பட் அங்கேயே நிறைய இருக்குது. என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தெரியல. நான் நினைக்கிறேன் அந்த கடைசி இடம் இருக்குது இல்லையா, அங்கே நான் ப்ளோ பண்ணி விடுவேன். ஏன்னா அங்கே கொஞ்சம் புல்லெல்லாம் முளையும். ஏன்னா நம்மளுக்கு வேண்டாததெல்லாம் இந்த இலெல்லாம் அங்கே போட்டோம்னாக்கா அடுத்த வருஷம் ஸ்ப்ரிங் வருது இல்லையா, வசந்த காலம். அப்போ வந்துட்டு அந்த வேண்டாத செடிங்க, புல் இதெல்லாம் செத்து போயிடும். அதனால் அங்கே போய்ட்டு டம்ப் பண்ணி விடுவேன். சரிங்க, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரை வணக்கம்.